10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. There are two broad classes of immunity responses, namely innate immunity and acquired immunity. First, innate immunity. What is innate immunity? Innate immunity is the natural phenomenon of resistance to infection which an individual possesses right from the birth. அதாவது பிறக்கும் போதே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா innate immunity, that is inborn character, inborn immunity. The innate immunity are non-specific in the sense that they are effective against a wide range of potentially infectious agents. ஆக்சுவலாக வந்து இந்த innate immunity அப்படின்றது வந்து அதிகமான எந்த ஜெர்ம்ஸ் பாடிக்குள்ளே போனாலும் அதை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர். எந்த ஜெர்ம்ஸ் உள்ளே போனாலும் அது வந்து ஜென்ரலாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணும். இதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி. இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் நான் ஸ்பெசிஃபிக். இன்னேட் இம்யூனிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக். எதனால் நான் ஸ்பெசிஃபிக் சொல்கிறோம்? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜென்ஸை மட்டும் வந்து எலிமினேட் பண்ணாது, எந்த ஜெர்ம்ஸ் உள்ளே போனாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி. தென் a number of innate immunity, number of defense mechanisms are operative non-specifically against a large number of microorganisms given in our book. These are types of innate immunity, namely anatomical barrier. First of all, anatomical barrier. What are the anatomical barriers? Skin and mucous membrane act as an anatomical barrier. Okay, first of all, skin. Skin covers all over the body. It prevents the entry of microorganism into the body. நம்ம பாடியில் ஸ்கின் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே என்ட்ரு பண்ணாமல் ஒரு பேரியரை வந்து ஆக்ட் ஆகுது. தென் மியூக்கஸ் மெம்ப்ரெயின். மியூக்கஸ் மெம்ப்ரெயின் வந்து எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? மியூக்கஸ் மெம்ப்ரெயின் லைனிங் தி ரெஸ்பிரேட்டரி, ரீப்ரொடக்டிவ், தென் இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அண்ட் ஆல்சோ தி எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ். இதிலெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்ப்ரெயின். இதனோட அசிடிக் என்விரான்மெண்ட் 3 to 5 pH வந்து 3 to 5 இருக்குது. ரிட்டார்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் தி மைக்ரோப்ஸ். இதனோட அசிடிக் என்விரான்மெண்ட் வந்து பாடிக்குள்ளே மைக்ரோப்ஸ் என்ட்ரு பண்ண விடாமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. இட்ஸ் அசிடிக் என்விரான்மெண்ட் pH that is 3 to 5 retards the growth of the microorganism. ஓகே, அதாவது ஸ்கின்னோட pH வந்து 3 to 5 இருக்கும், உள்ளே என்ட்ரு பண்ண விடாது. அது மாதிரி மியூக்கஸ் மெம்ப்ரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா mucus entraps foreign microorganism and competes with the microbes for the attachment. இப்போ மியூக்கஸ் மெம்ப்ரெயினில் வந்து மைக்ரோப்ஸ் வந்து என்ன ஆகணும், ஒட்டிக்கும். ஸோ பாடிக்குள்ளே வந்து என்ட்ராக முடியாது. மியூக்கஸ் entraps foreign microorganism and competes with the microbes for the attachment. So the skin and mucous membrane act as an anatomical barrier. Second one, physiological barrier. What are the components of the physiological barrier? Temperature, low pH, chemical mediators. First of all, temperature. What's the normal body temperature? 98.4 degrees Celsius. Okay. Sorry, Fahrenheit. Celsiusல வந்து 37 degree Celsius. Fahrenheit 98.4 degree Fahrenheit. Temperature acts as a barrier. Normal body temperature inhibits the growth of the pathogens. ஆக்சுவலாக நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரை வந்து மெனி பேத்தோஜன்ஸ்க்கு வந்து ஒரு பேரியராக வந்து ஆக்ட் ஆகுது. ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட் தி க்ரோத் ஆஃப் தி மெனி பேத்தோஜன். ஃபீவர் அப்படின்றது நம்மளோட பாடி கண்டிஷன் தானே தவிர அது வந்து டிசீஸ் கிடையாது. இட் ப்ரிவென்ட்ஸ் மெனி என்ட்ரி ஆஃப் மெனி பேத்தோஜன்ஸ். பாடிக்குள்ளே வந்து என்ட்ராக ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் வந்து டெம்பரேச்சர், அதாவது ஃபீவர் அப்படின்றது பாடி கண்டிஷன் தான். ஓகே, செகண்ட் ஒன் லோ pH. pH வந்து நமக்கு வந்து
ஒரு பேரியராக வந்து ஆக்ட் ஆகுது. எங்கே அப்படின்னா நம்மளோட இன்டெஸ்டினல் பிஹெச். Acidity of the gastric secretion HCl kills most ingested microorganism. ஆக்சுவலாக நம்மளோட HCl இருக்கக்கூடிய பிளேஸ் கட் ரீஜனில் வந்து எவ்வளோ pH இருக்குன்னா பிலோ 2 pH வந்து 2 அந்த கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஹை அசிடிக் நேச்சர். இதனால் என்ன ஆகும்னா கில்ஸ் மோஸ்ட் இன்ஜெஸ்டட் மைக்ரோ ஆர்கானிசம். அசிடிட்டி ஆஃப் gastric secretion kills most ingested microorganism. Third component, chemical mediators. Lysosome acts as an antibacterial agent and cleaves the bacterial cell wall. Cleaves means destroy the bacterial cell wall. Okay, disintegrate the bacterial cell wall. Lysosome அப்படின்றது வந்து ஒரு antibacterial agent. இது வந்து நம்ம வாயில் நம்மளோட சலைவால் இருக்கக்கூடிய சலைவா டியரில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரீஷன். இது வந்து எதை ஆக்ட் ஆகுதுன்னா ஆன்டிபாக்டீரியல் ஏஜெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பேரியர். தென் இன்டர்ஃபெரான்ஸ். வாட் ஆர் இன்டர்ஃபெரான்ஸ்? இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் தி proteins, glycoproteins produced by the WBC and fibroblast and WBC cells. WBCயும் ஃபைப்ரோபிளாஸ்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன்ஸ், கிளைக்கோப்ரோட்டீன்ஸ் தான் வந்து இன்டர்ஃபெரான். எப்போ இது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா when the attack of the virus to the body. வைரஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து என்டர் ஆகும்போது நமக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. these are interferons. Interferons induce antiviral state in the uninfected cells. ஆன்டிவைரல் ஸ்டேட் ஆக்சுவலாக வந்து எந்த செல்ஸை வந்து வைரஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்குதோ அதில் இன்டர்ஃபெரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதனோட நியர்பை செல்ஸ்க்கு வந்து அந்த ஆன்டிவைரல் ரெசிஸ்டன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஸோ நம்ம பாடிக்குள்ளே வந்து வைரஸ் வந்து என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னாகும், லைஃப் லாங்காக நமக்கு வந்து இந்த இன்டர்ஃபெரான்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து கொடுக்கும். ஸோ ஒரு டைம் வந்து நமக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் டைம் அதே வைரஸ்னால நமக்கு டிசீஸ் வந்து வராது. ஸோ எதனால் அப்படின்னா இந்த இன்டர்ஃபெரான்ஸ் வந்து லைஃப் லாங்காக ரீட்டைன் பண்ணக்கூடியது, எல்லா செல்ஸையுமே வந்து வைரல் ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் நமக்கு லைஃப்பில் வரும், திரும்ப வராது. ஓகே, தென் complementary substance produced from leukocytes lyse the pathogenic microbes or facilitate phagocytosis. chemical mediatorsல வந்து நமக்கு லியூகோசைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி சப்ஸ்டன்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து நமக்கு ஃபாகோசைட்டிக் ப்ராசஸை வந்து கொடுக்குது, phagocytosis. ஓகே, நெக்ஸ்ட் பேரியர், தேர்ட் பேரியர் என்னென்னா phagocytic barrier. தேர்ட் பேரியர் வந்து phagocytic barrier. Specialized cells, namely monocytes, neutrophils, then tissue macrophages, phagocytose and digest whole microorganism, mainly macrophages and neutrophils. Monocytes, the macrophages are nothing but monocytes. Matured monocytes are called as macrophages. Actually நம்ம blood WBCயில் ஒரு டைப் தான் வந்து மோனோசைட் அப்படின்றது. இந்த மோனோசைட் வந்து when the body gets infected, அதாவது நம்ம இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பாடியில் வந்து வரும்போது மோனோசைட் வந்து எதாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னா மேக்ரோஃபேஜாக வந்து கன்வெர்ட் ஆகி அது வந்து மெச்சூர் ஆகிடும். அதான் நம்ம மேக்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். The macrophages and neutrophils are act as a phagocytic cells. What is phagocytosis? Cell eating. அதாவது நம்ம பாடிக்குள்ளே வந்து மைக்ரோப்ஸ் உள்ளே போகும்போது என்ன பண்ணோன்னா இந்த செல்ஸ் வந்து அதை அப்படியே வந்து என்கல்ஃபிங் ஆஃப் தி antigens, that is phagocytosis. Phagocytic barriers are macrophages and neutrophils. Then fourth barrier, inflammatory barrier. Tissue damage and infection induce leakage of vascular fluid. நம்ம பாடியில் ஏதாச்சும் வந்து டிஷ்யூ டேமேஜ் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வாஸ்குலர் ஃப்ளூயிட் வரும். வாஸ்குலர் ஃப்ளூயிட்னா என்ன, பிளட் வந்து ஊஸ் அவுட் ஆகும், அதில் வந்து நமக்கு என்ன இருக்கும், chemotactic signals like serotonin, histamine and prostaglandin. இதெல்லாம் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு. எதுக்காக அது வந்து நமக்கு செக்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபாகோசைட்டிக் செல்ஸை வந்து அது நியர்பை பக்கத்தில் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த கெமிக்கல் அலாம் சிக்னல்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து
ஒரு சிக்னல்ஸை வந்து கொடுக்கும். சிக்னல்ஸ் கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு கொடுக்கும்போது பிளட்டில் சர்க்குலேட் ஆகக்கூடிய ஃபேகோசைட்டிக்ஸ் ஃபுல்லாக வந்து அதில் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். அப்படி அக்யூமுலேட் ஆகும்போது நமக்கு வந்து ஜேர்ம்ஸ் வந்து வெளியிலேருந்து உள்ள வந்து ஜேர்ம்ஸ் வந்து அந்த ஓப்பன் வூண்டு வழியாக உள்ள என்டர் ஆகாது. They influx the phagocytic cells into the affected area. This phenomenon is called as diapedesis. Diapedesis means movement of the WBC cells by pseudopodia-like structure. இப்போ WBCயில் வந்து ஒரு மூமெண்ட் இருக்குது, அதை நம்ம டயபீடசிஸ் அப்படி சொல்கிறோம். எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு சூடோபோடியா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து அப்படியே மூவ் ஆகும். அதுக்கு பேர் வந்து நம்ம டயபீடசிஸ் அப்படி சொல்கிறோம். ஓகே, தென் த பேரியர்ஸ் டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டியில் வந்து நம்ம 4 பேரியர்ஸ் பார்த்தோம். அனாட்டமிக்கல் பேரியர், ஃபிசியலாஜிக்கல் பேரியர், ஃபேகோசைட்டிக் பேரியர் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி பேரியர். இது வந்து நமக்கு நேச்சுரலாக நம்ம பாடியில் வந்து இருக்கக்கூடிய பேரியர்ஸ். இன்னேட்னாலே நமக்கு வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி, அதர்வைஸ் நோன் அஸ் non-specific immunity. Okay, then in the second type of immunity, acquired immunity. Acquired means received during lifetime. Acquired means received during lifetime. The immunity that an individual acquires after birth is known as acquired immunity. After birth is known as acquired immunity. It is the body's resistance to specific pathogen. இது வந்து ஸ்பெசிஃபிக் பேத்தஜனுக்கு அகேன்ஸ்டாக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த இன்னேட் இம்யூனிட்டி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக கிடையாது. எந்த ஜெர்ம்ஸ் பாடிக்குள்ளே போனாலும் எல்லா பேரியர்ஸுமே நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஃபேகோசைட்டிக் பேரியர் தான் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. மற்ற எல்லாமே ஃபங்க்ஷன் ஆனால் கூட ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது என்ன அப்படின்னா இந்த ஃபேகோசைட்டிக் பேரியர் உள்ளே வந்து எந்த ஜெர்ம்ஸ் போனாலும் அந்த என்கல்ஃபிங் ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து மேஜராக நடக்கும். இப்போ எந்த ஜெர்ம்ஸ் பாடிக்குள்ளே போனாலும் நமக்கு வந்து டக்குனு வந்து ஃபீவர் வர்றதில்ல, இந்த மாதிரி வந்து மற்ற இன்ஃப்ளமேஷன் வர்றதில்ல, இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் நமக்கு வந்து உடனே நடக்காது. ஆனால் எந்த இது வந்து ரொம்ப மேஜராக நடக்கும் அப்படின்னா இந்த ஃபேகோசைட்டிக் பேரியர் தான் வந்து மேஜராக நடக்கும். ஓகே, தென் அக்வர்ட் இம்யூனிட்டி ஆஃப்டர் பர்த். நம்ம பிறந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி என்ன அப்படின்னா acquired immunity. Okay, then there are 4 features, unique features, peculiar features வந்து இந்த acquired immunityக்கு வந்து 4 features இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா antigenic specificity, diversity, recognition of self and non-self, and immunological memory. What is antigenic specificity? It can able to recognize specific antibodies, specific foreign molecules. Actually specific foreign molecules வந்து அதை recognize பண்ணி specific antibodies produce பண்ணக்கூடிய capacity, that is antigenic specificity. Then diversity. Diversity means it can able to recognize vast variety of foreign molecules. Vast variety means இப்போ வந்து பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அதில் பாக்டீரியாவில் வந்து ட்ரில்லியன் ஆஃப் பாக்டீரியா இருக்கலாம். அது மாதிரி அதுலேயே வந்து நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. அது மாதிரி எந்த ஒரு ஜெர்ம்ஸ் உள்ளே போனாலும் அதை வந்து அது ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, தட் இஸ் டைவர்சிட்டி. தென் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். ஓகே, த இம்யூன் சிஸ்டம் கேன் ரெகக்னைஸ் த செல்ஃப் ஆன்டிஜென்ஸ் and cannot produce against the self immune response against the self antigen. At the same time, it can produce the immune response against the non-self, that is foreign molecules. Foreign molecules against வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சேம் டைம் செல்ஃப் ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. தட் இஸ் த கேரக்டர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். Another character, immunological memory. What is immunological memory? It can able to recognize the invader, that is the foreign molecule, and produce response against the invader. Invader means foreign molecule. When the second time அதே ஃபாரின் மாலிகுல் வந்து செகண்ட் டைம் பாடிக்குள்ளே போகுது அப்படின்னா இட் கேன் அந்த உள்ளே போகும்போது வந்து ரீடைன் த மெமரி ஆஃப் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஃபார் ப்ராங் பீரியட். ரொம்ப பீரியடுக்கு வந்து அது வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கும். த மைக்ரோப் என்டர் இன்டு தி அவர் பாடி செகண்ட் டைம் வந்து பாடிக்குள்ளே போகுது அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எலிசிட் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வெரி ஃபாஸ்ட்.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதே டைமில் எஃபெக்டிவாக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் த கேரக்டர் immunological memory. Okay, these are the unique features of acquired immunity. Okay, then next, components of acquired immunity. What are the components of acquired immunity? என்னென்ன types of acquired immunity இருக்குது அப்படின்னா cell mediated immunity and antibody mediated immunity. Two types of immunity, cell mediated and antibody mediated immunity. First of all, cell mediated immunity. When the pathogens are destroyed by the cells without producing antibodies, then it is known as cell mediated immune response. அதாவது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணாமல் நமக்கு வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் known as cell mediated immunity, CMI. This is brought out by T cells, macrophages and NK cells. இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் என்ன அப்படின்னா T cells, macrophages and NK cells. ஓகே, T cells அப்படின்றது வந்து நம்ம WBCல ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். தென் macrophages WBC டைப் தான் NK cells. NK cells அப்படின்றது வந்து லிம்போசைட்ஸில் வந்து ஒரு டைப்பு. லிம்போசைட்ஸில் வந்து நம்ம B cells, T cells and another third group of cells, namely natural killer cells அப்படின்னு சொல்கிறோம். natural killer cells அப்படின்னு சொல்கிறோம். these are included under the lymphocytes. ஆக்சுவலாக நம்ம வந்து T and B cells தான் lymphocytes சொல்வோம். இது ஒரு தேர்ட் குரூப் ஆஃப் செல்ஸ் லிம்போசைட் இருக்குது, அதுக்கு பேர் வந்து நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் வந்து எந்த இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இதில் வந்து வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி மைக்ரோப்ஸை வந்து எலிமினேட் பண்ணுது அப்படின்னா அது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. தென் செகண்ட் ஒன், antibody mediated immunity. When the pathogens are destroyed by the production of antibodies, then it is known as antibody mediated or humoral immunity. Pathogens are destroyed by production of antibodies. ஆக்சுவலாக வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பேத்தோஜன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து antibody mediated immunity or humoral immunity. This is brought out by B cells with the help of antigen presenting cells and T helper cells. ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டியை வந்து நமக்கு மீடியேட் பண்ணக்கூடிய செல்ஸ் என்ன அப்படின்னா பி செல்ஸ். அந்த பி செல்ஸ் வந்து எந்தனோட ஹெல்ப்பில் பண்ணுது அப்படின்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அண்ட் டி ஹெல்பர் செல்ஸ். அதால் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் வேணும் அண்ட் டி ஹெல்பர் செல்ஸ் வேணும். இந்த செல்ஸ் வந்து ஃபெயில்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா, டி ஹெல்பர் செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நமக்கு பி செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ எய்ட்ஸ் பேஷண்ட்டில் வந்து டி ஹெல்பர் செல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். அப்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இருக்காது. அதனால் அவங்களுக்கு இம்யூனிட்டி இல்லாமல் எந்த டிசீஸ் வந்தாலும் அவங்க வந்து அது அப்படியே லைஃப் லாங்காக வந்து ரீட்டைன் ஆகிடும். ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து டி ஹெல்பர் செல்ஸ் வந்து இருக்காது. ஓகே, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ்? இப்போ ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதில் இந்த அக்வர்ட் இம்யூனிட்டி வந்து நமக்கு ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்தால் தான் ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனே வந்து நடக்கும். ஓகே, வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன்? இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷனில் வந்து ஆன்டிஜன் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு இது வந்து நடக்கும். ப்ராசஸிங் தி ஆன்டிஜன் ஒரு ப்ராசஸ் ஆனால் தான் நமக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுனா ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஆன்டிஜன் ப்ராசஸிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆன்டிஜன் வந்து ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் மேலே வந்து அட்டாச் ஆகணும். ஃபஸ்ட்டு the macrophages, B lymphocytes and the dendritic cells are act as antigen presenting cells. இப்போ antigen presenting cells அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ்? இதில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா B lymphocytes, அடுத்து வந்து மேக்ரோஃபேஜஸ், அடுத்து வந்து என்னென்னா டென்ட்ரிட்டிக் செல்ஸ். டென்ட்ரிட்டிக் செல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நியூரானில் டென்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அதுக்கு அதே மாதிரி சிமிலராக வந்து நம்ம பிளட்டில் வந்து ஒரு செல் இருக்குது.
அதனோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து எது மாதிரி இருக்குன்னா டென்ட்ரைட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷன் வந்து இம்யூன் ஃபங்க்ஷனில் வந்து அது இன்வால்வ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம டென்ட்ரைட்டிக் செல்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து டென்ட்ரைட்டிக் செல்ஸ். இப்போ ஆன்டிஜன் ப்ரெசன்டிவ் செல்ஸில் வந்து 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. மேக்ரோஃபேஜ் இருக்குது, பி லிம்போசைட் இருக்குது, அடுத்து வந்து டென்ட்ரைட்டிக் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து எதில் இன்வால்வ் ஆகுது? ஆன்டிஜன் ப்ராசஸிங். இப்போ ஆன்டிஜன் போய் இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிவ் செல்ஸை வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது என்கல்ஃப் பண்ணிடும். மேக்ரோஃபேஜ் வந்து ஒரு ஃபேகோசைட்டிக் செல்ஸை உடனே என்கல்ஃப் பண்ணி அதனோட செல்லுக்குள்ளே போயிட்டு என்ன ஆகுனா ரிமூவல் ஆஃப் ஆன்டிஜெனிக் பார்ட் ஆஃப் தி ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜனில் வந்து வேஸ்ட் பார்ட் இருக்கும், நிறைய வேஸ்ட் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஆன்டிஜெனிக் பார்ட்னா டிசீஸ் காசிங் பார்ட்டை வந்து என்ன பண்ணிடும்னா அது ரிமூவ் பண்ணிடும். எது? இந்த மேக்ரோஃபேஜுக்குள்ளே போய் என்கல்ஃப் ஆன உடனே அதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது? ஆன்டிஜன் ப்ராசஸிங் நடக்கும். ஆன்டிஜன் ப்ராசஸிங் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் தி வேஸ்ட் ப்ராடக்ட், தட் இஸ் ஆன்டிஜெனிக் பார்ட் ஆஃப் தி ஆன்டிஜன் அண்ட் ப்ரொடியூஸ்ட் இன்டு த இம்யூன் ப்ராடக்ட். ஒரு இம்யூன் ப்ராடக்டாக வந்து அது கன்வெர்ட் ஆகிடும். அப்படி இம்யூன் ப்ராடக்ட் அது கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா that is the present on the surface of the antigen presenting cells after processing the microorganism, that is antigen presented on the outer surface. என்ன ஆகும்னா வெளியில் வந்து அது வந்து அப்பியர் ஆகும். தென் இம்மீடியட்லி T helper cells specifically interact with the processed antigen. இது வந்து ப்ராசஸ்ட் ஆன்டிஜனாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த ப்ராசஸ்ட் ஆன்டிஜன் கூட எது வந்து இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா T helper cell வந்து இன்ட்ராக்ட் ஆகும். தென் ஆஃப்டர் இன்ட்ராக்ஷன் ஆஃப் தி T helper cells it becomes activated. என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகும். எது மூலமாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா இந்த மேக்ரோஃபேஜ் இன்டர்லூக்கின் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த T helper செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த T helper செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பி செல்ஸை இன்டர்ன் த ஆக்டிவேட்டட் T helper செல்ஸ் இன்டர்ன் ஆக்டிவேட் பி செல்ஸ் அண்ட் T செல்ஸ். மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த T helper செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு பி செல்லையும் T செல்லையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுது பை த பி செல் ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் அண்ட் T செல் ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். அதுக்கு ஒரு ஃபேக்டரை வந்து இந்த T helper செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆகிடும்னா பி செல்ஸும் T செல்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். தென் இட் என்டர்ஸ் இன்டு தி ப்ராலிஃபரேஷன். இது ஆக்டிவேட் ஆனவுடனே என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராலிஃபரேட் ஆகும். ப்ராலிஃபரேஷன் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகும், நிறைய மல்டிப்ளை ஆகும், டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது இந்த ஒரு செல் வந்து 2 2 4 4 8 வந்து டிவைட் ஆகுது. இந்த மாதிரி 8 செல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வந்து 5 days நம்ம பாடி வந்து எடுத்துக்கும். இந்த டிவைட் ஆனதுக்கப்புறம் செல்ஸை வந்து 2 குரூப்பாக டிவைட் பண்ணுறோம். தீஸ் ஆர் பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ். 2 குரூப் வந்து டிவைட் ஆகுது, பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ். அதில் வாட் ஆர் பிளாஸ்மா செல்ஸ்? பிளாஸ்மா செல்ஸ் அப்படின்றது வந்து இம்யூனோகுளோபுலின்ஸை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் செல்ஸ். வாட் ஆர் இம்யூனோகுளோபுலின்ஸ்? இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆர் நத்திங் பட் ஆன்டிபாடிஸ். இது வந்து ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து எதை ஆன்டிபாடிஸ் சொல்கிறோம் அப்படின்னா இம்யூனோகுளோபுலின்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆன்டிஜன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆன்டிபாடிஸ். எந்த இம்யூனோகுளோபுலின் வந்து ஆன்டிஜன் கூட ரியாக்ட் ஆகுதோ அதான் வந்து ஆன்டிபாடிஸ். ரியாக்ட் ஆகலை அப்படின்னா எல்லாம் வந்து இம்யூனோகுளோபுலினாக அப்படியே இருக்கும். ஓகே, தென் மெமரி செல்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா மெமரி செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மெமரி செல்ஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். இந்த டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர் ஃபீச்சர்ஸில் வந்து இம்யூனாலஜிக்கல் மெமரின்னு ஒன்று பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து மைக்ரோப் என்டர் ஆகும்போது இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோம். செகண்ட் டைமாக அதே சேம் மைக்ரோப் பாடிக்குள்ளே போகும்போது இம்மீடியட்டாக வந்து சடனாக வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த கேப்பபிலிட்டி என்ன சொல்கிறோன்னா இம்யூனாலஜிக்கல் மெமரின்னு சொல்கிறோம். அதை செய்யக்கூடிய செல்ஸ் வந்து மெமரி செல்ஸ். அப்போ வந்து சப்குரூப் ஆஃப் பி செல்ஸ், மெமரி செல்ஸ் அப்படின்றது வந்து சப்குரூப் ஆஃப் பி செல்ஸ். அதே மாதிரி பிளாஸ்மா செல்ஸும் வந்து சப்குரூப் ஆஃப் பி செல்ஸ்.